பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய அருமையான குடும்பங்கள் எல்லாரையும் நினைத்து கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். உங்கள் குடும்பங்கள் மேலெல்லாம், உங்கள் பிள்ளைகளின் மேலெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாரம், வாஞ்சை, விருப்பம். இந்நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்பதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, அந்தந்த நாளுக்குரிய சத்தியம், அந்தந்த நேரத்துக்குரிய சத்தியம் என்று கூட நான் சொல்லலாம். கடைசி நாட்களை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இரட்சகராய் இயேசுவினுடைய அந்த வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை குறித்ததான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நித்திய காலமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம காணப்பட வேண்டும் அல்லவா? அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது 27ஆம் வசனத்தில், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம்தான் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுடையவர்களாக நிற்க வைக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ எப்போதும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை, அபிஷேகத்தை அனல் மூட்டி தினந்தோறும் வருகை குறித்த எண்ணத்தோடையே நீங்க வாழணும். ஆவியானவரே, அந்த வருகையில அந்த எக்கால சத்தம் என் காதுல கேட்கணும், அந்த நித்தியத்துக்குள்ள நான் போகணும் என்ற ஒரு எண்ணம் நான் மட்டுமல்ல, என் முழு குடும்பமும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும் என்ற எண்ணத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளிலும் வாழணும். விசேஷமா இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மோடு பேசுகிறார். ஆமென். 27ஆம் வசனத்துல அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 28ஆம் வசனத்தை நான் வாசித்தேன் இன்றைக்கு. அந்த கடைசி வார்த்தை வேதம் சொல்லுகிறது, தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவருக்குள் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள். எப்படி முடியும்? அபிஷேகத்தால் முடியும். ஆவியானவர் நமக்கு நிலைத்து நிற்க உதவி செய்வார். அதனாலதான் தினந்தோறும் ஆவியினாலே நடத்தப்படணும். ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் உணர்த்தும் போது அதுக்கு கீழ்ப்படியணும். அவர் நம்மை எச்சரிக்கும் போது ஒப்பு கொடுக்கணும். அவரோடு கூட வாழ அர்ப்பணிக்கணும். இந்த நாள் உங்களுக்கு அப்படியே இனிய நாளாகவும் இன்பமான ஒரு நாளாகவும் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இதை செய்தியை கேட்ட நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், தேவ சித்தம். ஜெபம் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நல்ல பிதாவே, இந்த ஜெப நேரத்திலும் ஆண்டவரே, நீர் வெளிப்படும் போது உம்முடைய வருகையில் உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுடையவர்களாக இருக்க, தைரியமுடையவர்களாக நிற்க பலன் கொடுக்க ஆவியானவரே, உம்முடைய கிருபைதான்ப்பா எங்களுக்கு வேணும். உம்முடைய தயவுள்ள கரம் எங்க மேல இருக்கணும். ஆவியானவரே, நீர் அப்படியே நடத்தி தம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீரே, உம்முடைய பாதபடியில் இருந்து உம்முடைய மக்களுக்காக மன்றாடுகிறேன். அத்தனை 1000 குடும்பங்களும் இன்றைக்கு ஆண்டவரை தழைக்கட்டும், செழிக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும். நடந்து போனாலும், 2 வீலர்ல போனாலும், ஷேர் ஆட்டோவில் போனாலும், ஆண்டவரே கார்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், ஃப்ளைட்ல போனாலும், எங்க இருந்தாலும் உடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இம்மட்டு நடத்தினவர் இனிமேலும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டார். வழக்கம் போல சொல்றேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்கக்கூடாது. ஹிந்தி மொழியில் கேட்டவங்க உங்கள் மாநிலத்தில், உங்கள் மாவட்டத்தில்
உங்களுக்கு தெரிந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.